ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம உவமையும் அதோட பொருளும் பார்க்க போகிறோம். ஸோ விழலுக்கு இறைத்த நீர் போல் அப்படிங்கிறது பயனற்றது. உடுக்கை இழந்தவன் கை போல் அப்படிங்கிறது நட்புக்கு உதவுவன். இது இம்பார்ட்டண்ட்டானது. மண்ணுக்குள் மறைந்திருக்கும் நீர் போல மாந்துருள் ஒளிந்திருக்கும் திறன். இணருந்தும் நார மலரணையார். இது விரித்துரைக்க இயலாதவர். குந்தி தின்றால் குன்றும் மாலும் அப்படிங்கிறது சோம்பல். வெண்ணெய் இருக்க நெய்க்கு அலைவது போல் அப்படிங்கிறது அறிவற்ற தன்மை. புலி பசித்தாலும் புல்லை தின்னாது அப்படிங்கிறது சான்றாண்மை. வளர்ந்த கடா மார்பில் பாய்வது போல நன்றியின்மை. கண்ணை காக்கும் இமை போல் அப்படிங்கிறது பாதுகாப்பு. இது இம்பார்ட்டண்ட்டானது. நீர்க்குமிழி அன்ன வாழ்க்கை அப்படிங்கிறது நிலையாமை. உமி குற்றி கை வருந்தல் போல பயனற்ற செயல். இம்பார்ட்டண்ட்டானது. சிறுதுளி பெருவெள்ளம் அப்படிங்கிறது சேமிப்பு. குன்றேறி யானை போர் கண்டது போல் அப்படிங்கிறது செல்வத்தின் சிறப்பு. தானாட விட்டாலும் தன் தசையாடும் அப்படிங்கிறது பாசம். இம்பார்ட்டண்ட்டு. மதில் மேல் பூனை போல் அப்படிங்கிறது முடிவெடுக்காத நிலை. நீர் பூத்த நெருப்பு போல பொய் தோற்றம். செல்லரித்த நூலை போல் அப்படிங்கிறது பயனின்மை. நவல்தோறும் நூல் நயம் போல் அப்படிங்கிறது பண்பாளரின் தொகுப்பு. ஒரு நாள் கூத்துக்கு மீசை எடுப்பது போல் அப்படிங்கிறது வீண் செயல். சூரியனை கண்ட பனி போல. அடுத்து நீரும் நெருப்பும் போல் அப்படிங்கிறது விலகுதல். இஞ்சி தின்ற குரங்கை போல் அப்படிங்கிறது விழித்தல். அடியற்ற மரம் போல் அப்படிங்கிறது வீழ்தல். இது இம்பார்ட்டண்ட்டு. மடை திறந்த வெள்ளம் போல் அப்படிங்கிறது விரைவு வேகம். இம்பார்ட்டண்ட். காட்டுத்தீ போல் அப்படிங்கிறது விரைவு. தாய்ப்பால் இல்லாத குழந்தை போல் அப்படிங்கிறது வாட்டம். உள்ளங்கை நெல்லிக்கனி போல் அப்படிங்கிறது தெளிவு. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. புற்றீசல் போல் அப்படிங்கிறது பெருகுதல். ஊசியும் நூலும் போல் அப்படிங்கிறது நெருக்கம். ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேள்விகள். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர்